ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் கட்சிக்கான கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். பாடலும் வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அந்த கொடியில் இருக்கக்கூடிய குறியீடுகள், பாடலில் இருக்கக்கூடிய குறியீடுகள், பேச்சில் இருக்கக்கூடிய குறியீடுகள், அதை தான் நம்ம பேச இருக்கிறோம். மொழி உரிமை, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதை, யாருடைய இடத்தை குறிவைக்கிறார் விஜய் அப்படிங்கிற தலைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திரு விக்னேஸ்வரன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம் வினல்கள் அனைவருக்கும். திரு ஷபீர், தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி பார்த்தீங்களா, பாடல் கேட்டிங்களா, குறியீடுகள்லாம் ஏதாவது புரிஞ்சுதா, என்ன சொல்ல வருது? ரெண்டு பேரும் நீங்கள் மூத்த பத்திரிகையாளர், நீங்கள் என்ன பத்திரிகையாளர், நீங்கள் நான் முதல்ல அவர்கிட்ட தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்கன்னு நினச்சேன். நீங்கள் எடுத்தோடனே என்கிட்ட வந்துட்டீங்க. நாங்கள் புதிய தலைமுறையினால இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறமா பெரியவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சரி, இன்னைக்கு நடந்த நிகழ்வு என்பது ஒரு பிரம்மாண்டமாக நடந்திருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. ஆனால் நடந்திருக்க வேண்டிய நிகழ்வு நடக்கல. ஒரு கொடி அறிமுகம் அப்படின்றது ஒரு கட்சியுடைய அடையாளம். உங்களுடைய கட்சிக்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் வெளியிடுகிறீர்கள் அப்படின்னும் போது அது ஒரு மிகவும் பிரம்மாண்டமாக நடந்திருக்க வேண்டிய ஒரு கூட்டம். ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அது பிரம்மாண்டமாக நடைபெறவில்லை. ஒரு 300 பேரை வச்சு அவங்களுடைய ஆஃபீஸ்லேயே நடத்தி முடிச்சுட்டாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, விஜய் இந்த நிகழ்வை ஒரு 5000 பேரை கூட்டி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் அப்படின்றதான். பட் ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு அந்த பர்மிஷன் கிடைக்கிறது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஒரு மண்டபத்தை கேட்குறாங்க அப்படின்னா, காலையில் மண்டபம் கொடுக்குறோம் அப்படின்னு தயாராகிறாங்க, மாலையில் அது ஒரு கொஞ்சம் பார்த்துக்கலாமே, இது ஒரு பொலிட்டிக்கல் நிகழ்ச்சியாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு தடங்கல் என்பது ஏற்படுகிறது. அவருடைய மாநாட்டுக்கும் இதே மாதிரி தான். தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதிகளெலாம் போய் மாநாடு நடத்துகிறாங்களோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் பார்வையிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இடம் கிடைப்பதில் ஒரு சிரமம் இருக்கிறது. ரெண்டாவது, அதுவே ஒரு அரசியல், அதுலேயே ஒரு அரசியல் இருக்கு. ஆமா, அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல டைரக்டா இல்லைன்னா கூட மறைமுகமாக ஒரு சில இடைஞ்சல்கள், ஒரு சில தடைகள் என்பது வருகிறது. அதையெல்லாம் தாண்டி தான் தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு அந்த கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். கொடியில என்னென்ன குறியீடுகள் இருக்கு அப்படின்றத நீங்களோ நானோ ஸ்பெகுலேட் பண்றதை விட்டு அவரே அதை விளக்கி இருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். ஏன்னா அவர் பண்ணாருன்னா அந்த கொடியில என்ன இருக்கு அப்படின்றத அவர் சொல்லி முடிச்சிட்டாருன்னா அடுத்த வேலைக்கு நம்ம போயிடலாம். ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு, வரலாற்று குறிப்பு இருக்கு. மாநாடு நடத்தும் போது நான் சொல்றேன். கரெக்ட். எல்லாத்துக்கும் ஒரு இன்டர்வல் அப்படின்றத வச்சுட்டு அடுத்தது அவர் நகர்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். பட் ரெண்டாவது, இந்த தலைப்புலயே யாருடைய இடத்தை குறிவைக்கிறார் அப்படின்னு. யாருடைய இடம்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி வருவதற்கான ஒரு இடம் இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக ஒரு தேர்ட் ஃபோர்ஸுக்கு ஒரு இடம் என்பது இருக்கிறது. நம்ம பல கட்சிகள் அப்படி வந்திருக்காங்க. ஆனால் அவர்களால் சஸ்டெயின் செய்ய முடியல, அவங்களால அப்படியே நீடிச்சு அரசியல் களத்தில் நிற்க முடியல. அதில் ஒரு சில இயக்கங்கள் அவங்களுக்கு நீடிச்சு நிற்கிறாங்க. பட் அவங்களுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறது. விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ் ஃபாலோயிங், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டி, அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேன் பேஸ், இதெல்லாம் அவரை கொஞ்சம் அவருடைய வயது, இதெல்லாம் அவரை இன்னும் கூடுதலாக அரசியல் களத்தில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கான ஒரு ரிசோர்ஸஸோட தான் அவர் வராரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த 3 எழுத்து மந்திரம் கேட்குது இல்லையா? இல்லை, அதுதான் அண்ணா எம்ஜிஆர் கட் அவுட்டுக்கு நடுவில் இவர் கட் அவுட், அது ஏதாவது சொல்லுதா? இல்லை, அவர் வர்றதே இந்த திராவிடியன் பாலிடிக்ஸோடைய ஒரு இன்னொரு ஐக்கானாக தான் வர வேண்டும். அந்த பாலிடிக்ஸை தான் அவரும் கையில எடுக்கணும் அப்படின்றா பாக்குறாரு. ஏன்னா அந்த உறுதிமொழியில இருக்கக்கூடிய வார்த்தைகள் சமத்துவம், மத நல்லிணக்கம், சமூக நீதி அப்படின்ற எல்லா விஷயங்களையும் உள்வாங்கி தான் வராரு. அவர் வேற ஒரு ஐடியாலஜியை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வரல. ஒரு ஆன்மீக அரசியலை கொண்டு வருகிறேன் அப்படின்னு அவர் வரல, இல்ல ஒரு மையமாக நான் இருக்க போகிறேன் அப்படின்னு வரல. ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய வேறொன்று இருக்கக்கூடிய அந்த திராவிடியன் பாலிடிக்ஸோட அந்த ஐடென்டிட்டியோட தான் நான் அரசியல் களத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் பயப்பட வேண்டியது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தான். அதிமுகவும் சரி, திமுகவும் சரி. பட் அதிமுக எந்த விதமான சலனமும் இல்லை. அதிமுகவில் அவங்க எல்லாத்தையும் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா கூட்டணிக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு செல்வ பெருந்தகை சொல்றாரு.
மாமா மச்சான் கூட்டணிக்கு வரலான்னு திரு அண்ணாமலை அழைப்பு விடுக்கிறாரு. திமுக மௌனமாக இருக்கிறாங்க. அதிமுக தரப்பில் திரு ஜெயக்குமார் வந்து திமுகவுக்கு தான் பாதிப்புன்னு. அப்போது இந்த கட்சிகள் வந்து விஜய் வரவுனால ஏதாவது அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்களா இல்லை கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? விஜய் வரதுனால உங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் டிஸ்டர்ப் ஆகும் கண்டிப்பாக ஆகும். ரெண்டு தரப்புலையும் வந்து உங்களுக்கு ஒரு விதமான ஒரு அச்சம் என்பது இருக்கிறது. ஈக்குவேஷன்னா கட்சியாக கட்சியாக யாருடைய வாக்குகளை அவர் பிரிக்க போகிறார், யாருடைய வாக்குகளை அவர் எடுக்க போகிறார், எவ்வளவு வாக்குகள் அவருக்கு கிடைக்க போகிறது, இதெல்லாம் வந்து ஸ்பெகுலேஷனா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் விஜய் அரசியலுக்கு வந்தார்னா எத்தனை சதவீதம் வாங்குவாரு அப்படின்லாம் வந்து சர்வே எல்லாம் பண்ணி அவங்க ஒரு ஐடியாவோட இருப்பாங்க. பட் என்னன்னா உங்களுக்கு நான் சொன்னது போல அதிமுகவில் எந்த விதமான ஒரு பரபரப்பு தெரியவில்லை. பட் திமுகவில் நேரடியாக இல்லைன்னா கூட மறைமுகமாக இந்த விஷயத்தை வந்து டைவர்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு 3 விஷயங்களை குறிப்பிடுறேன் நான். அதாவது விஜய் அந்த படித்த மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் அப்படின்ற அந்த நாளுக்கு தான் திமுக நீட்டுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் இந்த விஷுவல்லாம் வந்து பெரிய அளவுக்கு டிவியில் வரும்போது, இன்னொரு பக்கம் அந்த ஆர்ப்பாட்டத்தையும் நீங்கள் லைவ்ல காமிங்க அப்படின்ற நெருக்கடி டிவி சேனல்ஸ்க்கு இருக்குது. இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது அதிகாரப்பூர்வமாக அரசிலிருந்து வந்த செய்தி என்னன்னா, நாங்கள் அமைச்சரவை இன்று மாலை மாற்றப்படுகிறது, முதலமைச்சர் அமெரிக்கா செல்வதால் அந்த அமைச்சரவை மாற்றம் என்பது இன்னைக்கு நடக்கும். ஒரு மூத்த அமைச்சர் வந்து கேபினெட்ல இருந்து அவர் நீக்கப்படுகிறார். 3 அமைச்சர்களுக்கு சிக்கல் என்பது அதிகாரப்பூர்வ செய்தியாக வருகிறது. இந்த மாதிரி ஒரு செய்தி வரல, அதிகாரப்பூர்வ செய்தியா வந்து செக்ரட்டரியேட்ல இருந்து அந்த செய்தி தான் வருகிறது. அதனால தான் எல்லா சேனலும் ஒரே சமயத்தில் அதை போட்டாங்க. இல்ல கசிய விட்ட செய்தி, கசிய விட்டது இல்ல, அது அதிகாரப்பூர்வமாகவே அனுப்பப்பட்ட செய்தி. அதனாலதான் எல்லா மீடியா சேனல்ஸும் ஒரே டைம்ல கவர் பண்ணாங்க. என்னன்னா உங்களுக்கு இந்த விஷயத்துல இருந்து மக்களுடைய கவனம் என்பது இருக்கிறது, இதை திசை திருப்ப முடியும். முதல்வர்கிட்ட கேட்கறாங்க, எனக்கு இன்னும் தகவல் வர, முதல்வருக்கு தெரியாமே வந்திருக்கு அப்படின்றதான் அவரு ஒத்துக்கிறாரு. எனக்கே தெரியல இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு, அப்போ எல்லா சேனல்ஸும் அதை போட்டிருக்காங்க அப்படின்னும் போது ஏதோ ஒரு வகையில திமுக டிஸ்டர்ப் ஆகியிருக்கிறா அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது. ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு திமுகவுடைய அந்த இடத்தை அவர் பிடிப்பாரா? இன்னைக்கு இளைஞர்களை நோக்கி திமுக நகர்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் இளைஞர்களுடைய பட்டாளம் விஜய் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அந்த ஈக்குவேஷன்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல விஜய் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவாரா அப்படின்ற ஒரு அச்சம் என்பது திமுகவுக்கும் இருக்கிறது. யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறார், எங்களுடைய வாக்குகளை எடுத்துட போறாரோ அப்படின்ற அச்சம் அதிமுகவுக்கும் இருக்கிறது. திரு பிரியன், மொழி உரிமை, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதை, இந்த வார்த்தைகள்லாம் பேச்சுல பாடல்ல குடி அறிமுகம் போதெல்லாம் குறியீடுகளாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஷபீருக்கு வந்து அது திராவிட கட்சிகளுடைய வாக்குகளை தான் அவர் குறிவிக்கிறார் அப்படின்ற சந்தேகம் இருக்கு. உங்களுடைய அனுமானம் என்ன? இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு யார் கட்சியை ஆரம்பித்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான கோட்பாடுகளை நான் பார்க்குறேன். இது சொல்லாமல் தமிழ்நாட்டில் கட்சியில் ஆரம்பிக்க முடியாது. சமூக நீதியை சொல்லாமல் கட்சி ஆரம்பிக்க முடியாது, மத நல்லிணக்கத்தை சொல்லாமல் கட்சி ஆரம்பிக்க முடியாது, சமத்துவம் சகோதரத்துவம் சொல்லாத கட்சி ஆரம்பிக்க முடியாது. வந்து ஆன்மீக அரசியல்னு வந்தாரு, அப்போதெல்லாம் இந்த வார்த்தைகள் அப்படி புழக்கத்துல வரல. தீவிரமாக வந்தாருன்னா இதெல்லாம் பேசியிருப்பார். ஒரு 90% வந்துட்டு போயிட்டார் இல்லையா? ஒரு 100% வந்தால் இவர் வந்து போன பிப்ரவரியிலேருந்து பார்ட்டியில் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காருல்ல. ஸோ இவருக்கு தமிழ்நாடோட பாலிடிக்ஸோட அந்த டைனாமிக்ஸ் புரிஞ்சிருக்கு, அவரும் புரிஞ்சுப்பார். அவரும் வந்து ஃபுல்லாக ஒரு 100% இறங்கியிருந்தாருன்னா, கோதாவில் குதிச்சிருந்தாருன்னா அவரும் இந்த விஷயங்கள்ல கையில் எடுத்துருப்பார். ஏன்னா தமிழ்நாட்டில் இதை பேசாமல் நீங்கள் பாலிடிக்ஸ் நடத்த முடியாது. அதனால் இதை மட்டும் பேசினா போருமானா, இந்த கோட்பாடுகளுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தான் பாயிண்ட். அதில் ஆக்சுவலாக இப்போ சமூக நீதி பேசுகிறீங்க, நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரிக்கிறீங்களா இல்லையா? அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்ல. அடுத்தது லேட்டரல் என்ட்ரியை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அதே மாதிரி நீங்கள் மத நல்லிணக்கம் சொல்கிறீங்க, வக்ஃப் போர்டு பில் ஆதரிக்கிறீங்களா இல்லையா? இப்பதான் கட்சிக்கு பேர் வச்சோம், கொண்டு வந்தோம், இதெல்லாம் வந்து இனிமே மாநாடு நடத்தணும், நிறைய வேலை இருக்கு. நான் ஒரு டிஸ்கஷன்ல விஜய்க்காக தான் சொல்றேன். நான் இதெல்லாம் நீங்க சொல்லணுன்றதுக்காக தான் சொல்றேன். சரி சரி, விஜய்க்காக தான் இந்த பிராட் நீங்க நோட் பண்ணிக்கங்க வீர. இல்ல, அகண்ட ஒரு பரப்புக்குள்ள நீங்க பல விஷயங்களை சொல்லிட்டு போலாம் சார். புரியுது எல்லாமே. ஆனா நீங்க அதுக்குள்ள வந்து டீடைல்ஸ்குள்ள போகும்போது இதெல்லாம் நீங்க சொல்லியா வேண்டிய கிடையாதுன்னா, அந்த கோட்பாட்டுக்குள்ள நீங்க இருக்கீங்களா இல்லையா நாங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதை நீங்க அதெல்லாம் நீங்க மொழின்னு சொல்றீங்க, மொழி பற்றுன்றீங்க. திருச்சி ஏர்போர்ட்டில் சமஸ்கிருதத்தில் போர்டு வைக்கிறேன், நீங்கள் கண்டிச்சிங்களா? பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லுவீங்க, கல்கட்டா டாக்டர் விஷயத்தில் நீங்கள் வாய் திறந்தீங்களா? இப்படி நம்ம கேட்டுட்டே போவோம் இல்லையா தொடர்ந்து. இல்லை கிருஷ்ணகிரி பெண் விஷயத்தில் கேள்வி கேட்டிங்களா? இல்லை மகாராஷ்டிரா குழந்தைகள் விஷயத்தில் கேள்வி கேட்டிங்களா?
இதெல்லாம் வந்து நீங்க இன்னும் issue இன்னைக்கு பேசுறா வரலையே போன மீட்டிங்ல நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க அவார்ட் கொடுக்குறீங்க. அந்த மீட்டிங்ல வந்து நீட் வேண்டான்னு பேசுறீங்க. தலைவர்களுக்கு பஞ்சம் இருக்கு, தமிழ்நாட்டில் தலைவர்களுடைய தேவை இருக்குன்னு பேசுறீங்க. பெரியார், அம்பேத்கர் அண்ட் காமராஜரை படிங்கலாம் பேசுறீங்கல்ல. இன்னைக்கு நீங்க இதெல்லாம் நீங்க இன்னைக்கு நாட்டில் புகஞ்சு இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி 4 வார்த்தை உங்களை பேசாம இருந்ததுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு இதெல்லாம் புகஞ்சிட்டு இருக்குல்ல. நாடு முழுக்க கல்கட்டா விஷயம் போயின்னு இருக்கு, செக்யூலர் சிவில் கோடு போயின்னு இருக்கு, வக் போர்டு போயின்னு இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பேசியிருக்கலாம்ல. இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குது சுருக்கமாக சொல்கிறேன், மாநாட்டில் விரிவாக சொல்கிறேன். அதான் சார் பாலிடிக்ஸ். நீங்கள் இப்போ ஒரு பார்ட்டி தோன்றித்துனா அது இம்மிடியட்டாக வர எலெக்ஷனில் வந்து கலந்துக்கணும். அதுதான் ஒரு பார்ட்டியோடைய இயல்பு முறையாக இருக்க முடியும், ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும். நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டை விட்டுட்டு அடுத்தது நான் அசம்பிளிக்கு போவேன் அப்படின்னா அப்போ உங்களுடைய அதில் வந்து ஒரு விஷயத்தில் வந்து அவர் குறியாக இருக்கார். அவருடைய ஆப்போனண்ட் வந்து டிஎம்கே தான். அது கிளீன். அப்படியா? திமுக தான். திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறார். ஆட்சியில் இருக்கிற கட்சி இந்த முறையில் திமுகவை திராவிட கட்சிகள் அவருக்கு நோக்கம் இல்லை. ஏடிஎம்கே வழி விழுந்து போயிருக்கு சார். திமுக அதை ஒன்றும் புதுசாக வீழ்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க தங்களை வீழ்த்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாயிண்ட் என்னன்னா வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக கூட்டணி பலமாக இருக்குது, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் விஜயோடைய. அது ஆட்சியில் இருக்காங்க. அது அந்த இடத்துல வேற ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் அதை வீழ்த்த வேண்டும். இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பங்கு பெறாமல் நேரம் நீங்கள் அசம்பிளிக்கு போனீங்கன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற உங்களுடைய நோக்கம் நமக்கு தெளிவாக. இந்த வார்த்தையா மொழி உணர்வு, சமூக நீதி பாதை, நீங்க உங்க ஆயுதத்தை எடுத்து உங்க கண்ணை குத்தணும்ல. அது உங்க ஆயுதம் தானே. திராவிடத்தோட ஆயுதம் தானே சார். அதை எடுத்து உங்க கண்ணை குத்தணும் இல்லையா? அதுக்கு அதெல்லாம் அவர் பயன்படுத்துறாரு. ஒரு நிமிஷம் நீங்க உங்க இதில் பேசுங்க. நீங்க உங்க பார்வையில பேசுங்க. நான் பேட்டர்ன் வாங்கினான்னு சொல்லவே இல்லையே. உள் வாங்கிக்கங்க. அவங்க பேட்டர்ன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. நான் தமிழ்நாட்டில் எல்லாருமே அதை சொல்லி தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் யாரும் பேட்டர்னும் வாங்க முடியாது. யானைக்கு வந்து பிஎஸ்சி பேட்டர்னை வாங்கிட்டாங்க, நீங்க போட்டிருக்கீங்களே, நீங்களும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோர்ட்டில் போனால் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பாயிண்ட் என்னன்னா அது இல்லை. ஸோ திமுக அவருடைய குறின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதை நோக்கி. ஆனால் திமுக பயந்துருத்தான ஒரு கேள்வி ஷபீர் சொன்ன மாதிரி. திமுக பயந்துருத்தானா இன்னும் உங்களுடைய பாப்புலாரிட்டி இன்னும் அன்டெஸ்டடாக இருக்குது. உங்களுடைய பாப்புலாரிட்டி என்னன்னு தெரியாது நமக்கு. எந்த இடத்துல நீங்கள் போய் லேண்ட் ஆவீங்கன்னு தெரியாது. இன்றைக்கி 4,34,00,000 ஓட்டு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போலாச்சு சார். அதில் 2,05,00,000 ஓட்டை வந்து திமுக அணி வாங்கியிருக்கு. அதாவது 47%. அப்புறம் மற்றவங்க வாங்கினதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா மொத்தம் 93% வந்து பாஜக அணி, அதிமுக அணி, சீமான் அண்ட் திமுக அணி வாங்கியிருக்கு. அப்போ இந்த 93%ல் உங்கள் ஓட்டு எங்கே இருக்குது? உங்க ஓட்டு அதுல கொஞ்சம் இருக்கலாம். அது எந்த இடத்துல இருக்கு, எப்படி வர போறது, எவ்வளவு எஸ்டிமேட் பண்றீங்க நீங்க? ரொம்ப நாள் நீங்க அரசியலை கவனிக்கிறீங்க. அதிகபட்சமா 12%. ரஜினிக்கு நான் அதுதான் எஸ்டிமேட் போட்டேன். 12%. இவருக்கும் 12 தான். 12%. ஆனால் இவர் வந்து தன்னுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னா இவர் வந்து பாஜக ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை வந்து தெளிவா எடுக்கணும். ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு, பாஜகவை பற்றி, ஆட்சியை பற்றின விமர்சனங்கள் அதிமுக மாதிரி குழப்பக்கூடாது, சுணங்கக்கூடாது. கிளியரான ஒரு ஸ்டாண்டு, ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு எடுத்து ஆரம்பிச்சு. அவருக்கு பார்லிமெண்ட் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவர் தமிழ்நாடு அசம்பிளி தான் குறி வைக்கிறார். அவர் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தார்னா நேரடியாக ஒரு 6-7% ஓட்டை வந்து அவர் வாங்குவார். அவர் அதுல ஒன்றும் சந்தேகமே. இந்த வார்த்தைகள்லாம் டிஎம்கேக்கு போற ஓட்டையே வாங்குவார். இந்த வார்த்தைகள்லாம் அதெல்லாம் ஏதாவது காமிக்குதா? மொழி உரிமை, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதை. பட் ஆனா ஆன்டி பிஜேபி லைன் வந்து அவர் அதை காமிக்கல. ஆன்டி பிஜேபியா அப்படின்றது இங்க வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் தான் இதெல்லாம் இதுல இருக்கு. பட் பிஜேபிக்கு எதிரான விஷயங்கள், மதவாதம் போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை கையில் எடுக்கணும். இந்த 12% சொல்றீங்கல்ல, அது எங்க இருந்து கொஞ்சமா எடுக்கிறாரு இல்ல மொத்தமா எங்க இருந்து எடுக்கிறாருன்னு? அதிமுக வலிமையற்ற அதிமுகல இருந்து ஒரு நிறைய எடுப்பார். எவ்வளோ? ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5-6% எடுப்பார். அதே மாதிரி சீமான்ட்டேருந்து ஒரு 3% எடுப்பார். சீமான் இருக்காருல இளைஞர்கள், சீமான்ட்ட இருக்கிற இளைஞர்கள்ட்ட 3-4%. தனியாக விஜய் தனியாக நின்றாருன்னா சீமானுக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. அதிமுக வலிமையற்ற அதிமுக எடுப்பார். ஆன்டி பிஜேபி லைன் எடுக்கும் போது திமுகவுக்கு போற ஓட்டுல இருந்து கொஞ்சம் எடுப்பார். 4-5%. ஆமா, அந்த மாமா மச்சா இந்த விஷயங்கள்லாம் வந்து நிச்சயமா வந்து விஜய் அந்த அவர் மனசுலயே அந்த விஷயங்கள்லாம் இல்ல. அவரோட ஸ்டாண்ட் வந்து ஆன்டி பிஜேபி தான். இவர் மாமன் சொன்னாலும் மச்சான் சொன்னாலும் வேற என்ன சொன்னாலுமே வந்து விஜய் நிச்சயமா பாஜக பக்கம் போக மாட்டார். எடுத்த உடனே யூ ஆர் லூசிங் தி ஓட்ஸ். பாஜகவோட சேரும்போது அதை அவர் விரும்ப மாட்டார். ஜோசப் விஜய் என்கிற விஜய் அதை விரும்ப மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. யார் இந்த 12% இவ்வளவு நாள் ஆண்ட அதிமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா, இல்லை புதிய வாக்காளர்களா, இளைஞர்களா? இது வரைக்கும் சீமானுக்கெல்லாம் போயிட்டு இருந்தவங்க ஏன் இந்த பக்கம் வரணும்? அவங்களுக்கும் அதிமுக இல்லை தானே? இது என்ன கால்குலேஷன்ல இந்த 12%? ஒரு புதிய சக்தி வரணும்னா வந்து இளைஞர்கள் அதை விரும்புவாங்க சார். அவர்கிட்ட நிறைய பேர் இப்போ இளைஞர்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. அதில் ஒரு கணிசமான பேர் அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதனால தான் நான் சொல்றேன், அதனால தான் திமுகவுக்கு பயம் அப்படின்றது, பயம் என்பதோட இல்ல, இவங்க தற்காப்பு என்ற ஒரு எப்படின்னா ஆன்டி டிஎம்கே, ஆன்டி ஏடிஎம்கே, ஆன்டி சீமான், ஆன்டி பிஜேபி அப்படி பார்க்கணும் அந்த 12%. அப்படிதான் பார்க்கணும். அதுல அப்படிதான் பார்க்கணும். ஆன்டி சீமான் நான் பார்க்க முடியாது. அந்த இளைஞர்களுக்கு வந்து இந்த திராவிட கட்சிகள் பிடிக்காத இளைஞர்கள் சீமான் பக்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு புது சக்தி வந்திருக்கு, அங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீமானை விட்டுட்டும் போவாங்க. ஆமா, இவங்க கூட்டணியே இல்லாம சீமான் இத்தனை எலெக்ஷன் சந்திக்கிறதுனால அவர்களுக்கும் இந்த அதிகாரத்துல ஒரு இது இருக்கும்ல, ஒரு விருப்பம் இருக்கும்ல, அதுக்காக விஜய் பக்கம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக எந்த இடத்துல வந்து பயப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. தற்காப்பு எந்த இடத்துல எடுக்கிறாங்கன்னா, இத்தனை நேரம் ஷபீர் சொன்ன மாதிரி அவங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் சர்வே எல்லாம் பண்ணி எடுத்திருப்பாங்க. அவங்க எதுக்கு எந்த இடத்துல அவங்க வந்து மூவ் பண்ணுறாங்கன்னா காயினை, எப்போ புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு கொண்டு காலேஜ் பெண்களுக்கு கொண்டு வந்தாங்களோ, எப்போ தமிழ் புதல்வன் திட்டத்தை வந்து கல்லூரி மாணவர்கள் கொண்டு வந்தாங்களோ, அந்த இடத்துல வந்து விஜய்க்கு எந்த ஓட்டும் போகக்கூடாது, இளைஞர்கள்லேருந்து போகக்கூடாதுன்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. அதில் வந்து அந்த திட்டங்கள் எல்லாமே மக்கள் மாணவர்களுக்கு நன்மை பயக்கிற ஒரு விஷயமா இருந்தா கூட அதுல கொஞ்சம் அரசியலும் கலந்துருக்குன்றதை நம்ம ஒத்துக்கணும். நம்ம ஆக்சுவலா ஸோ விஜய் வரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரிகாஷனா சில விஷயங்கள் பண்றாங்க. ஆனா பயந்துட்டாங்களா அப்படின்ற கேள்விக்கு இன்னும் தெளிவான விடையை நம்ம சொல்ல முடியாது. ஏன் இந்த 5, 3, 5லாம் ஏடிஎம்கே டிஎம்கே சீமான்ட்டேருந்து போகுன்றீங்களா? இவங்கெல்லாம் பாண்டிங்கோட தானே இருப்பாங்க, இவங்க ஏன் விட்டுட்டு போறாங்க அந்த கட்சியை? சார், சீமான் வந்து கூட்டணி இல்லாமல் தேர்தலில் தொடர்ந்து சந்திக்கிறார். அதிகார பசி காரணமாக போவாங்க. அதிமுக வலி எழுந்து போயிருக்கு, 26 அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. திமுகவுக்கு எதிர்ப்பு அப்படின்னு இவர் ஒருவேளை ஒரு சாலிடாக ஒரு எதிர்ப்பாக இருப்பார் விஜய் அப்படின்னு நம்பி போகிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆன்டி பிஜேபி லைன் எடுக்கும்போது திமுகவுக்கு போகிற ஓட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு 12% ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஓகே திரு விக்னேஸ்வரன், அதிகபட்சம் 12% வாக்குகள்லாம் இங்கே இந்த ஆழப்போரான் தமிழன் கொடிங்கிறதுலாம் எந்த அளவுக்கு சாத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரியான குறிக்கோள்கள்லாம்? இல்லை, இது இப்போ ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ். இப்போ தான் நாங்கள் கட்சியோட மாநாடே நான் நடத்தலை. சார் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க, அது அவங்களோட கருத்து. பட் இன்னும் வந்து எங்கள் கட்சியோட கொள்கைகளை அறிவித்து அப்ஜெக்டிவை சொல்கிறப்ப தமிழ்நாட்டோட ரிதம், அந்த கோர் வேல்யூஸ் இருக்குல்ல, அதை டச் பண்ணுறப்போ நாங்கள் ஒரு பிரைமரி ஃபோர்ஸாகவே எமர்ஜ் ஆகும். இதை நான் நீங்கள் எக்ஸாஜரேஷனாக கூட நீங்கள் பார்க்கலாம், இல்லை ஒத்துக்கலாம். பட் தமிழ்நாட்டோட கோர் வேல்யூஸை தளபதி அவர்கள் டச் பண்ணி அதற்காண்டி கிரவுண்டில் இறங்குறப்போ, சார் சொன்னாங்க நிறையா பேசலை செயல்படலைன்னு, அந்த குறை இருக்காது. இனிமேலுக்கு நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் செய்வோம். இப்போ நீங்கள் அந்த ஒர்க்ஃபோர்ட் மசோதா பற்றி கேட்டிங்க. நாங்கள் ஆல்ரெடி சிஐஏ விஷயத்தில் எங்கள் கருத்தை சொல்லியிருக்கோம். கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு எங்கள் தலைவர் அவர்களே போயிருக்காங்க. அந்த மாதிரி சோசியல் பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களோட படுகொலையை கண்டிச்சிருக்கோம். சோசியல் இஷ்யூஸை அக்கேஷனலாக நாங்கள் என்னென்ன விஷயத்துக்கு நாங்கள் கண்டிக்கணுமோ கண்டிச்சிருக்கோம். அதில் ஏதாவது செலக்டிவாக இருக்கீங்களா? செலக்டிவ்லாம் கிடையாது. மேஜர் சோசியல் இஷ்யூஸை நாங்கள் கண்டிச்சிருக்கோம். இது வந்து ஒரு இன்குபென்ட் டைமு. இப்போ அஃபிஷியலாக கொடி அறிவிச்சிட்டோம். மிக விரைவில் மாநாடு நடக்க போகுது. அப்புறம் டிபிக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நீங்கள் எதிர்பார்க்கறத விட கருத்தியல் ரீதியாகவும் இருக்கும், கிரவுண்ட்லேயும் இருக்கும். நீங்கள் ஃப்ரீடம் ஃபைட் இல்லை, மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை குறித்து நாட்டிலே எல்லா இடங்கள்லையும் போராட்டம் நடக்குது. செக்குலர் சிவில் கோடு குறித்தும் விவாதம் நடக்குது. அதெல்லாம் கவனத்தில் வரலையான்னு காமன் சிவில் கோட் பொறுத்தளவில் காமன் சிவில் கோடு தானே சொல்கிறீங்க? இப்போ புதுசாக செக்குலர் சிவில் கோடு வந்துருச்சு, மதச்சார்பற்ற சிவில் சட்டம். இல்லை, காமன் சிவில் கோடை தான் இன்னொரு நேம் வச்சு அவங்க இது பண்ணுறாங்க. பேர் மாற்றினாலும் அப்ஜெக்டிவ் ஒன்று தான், அவங்களோட அப்ஜெக்டிவ் ஒன்று தான். காமன் சிவில் கோடு பொறுத்தளவில் ஆல்ரெடி அவங்களுக்கு ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு ஆர்டிகல் 2930 கொடுத்த அந்த ரைட்ஸை வந்து இன்னொரு வழியில் எடுக்கிறது தான் அது. அவங்களோட கல்ச்சுரல் ரைட்ஸ் இருக்குல்ல, அவங்க என்ன ஒரு இன்னொரு மதத்தை பின்பற்றவங்களுக்கு இன்னொரு கலாச்சாரம் இருக்கும். சிறுபான்மை மக்கள் வந்து குறியீடுகளாக அந்த பாடல்ல இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா சிறுபான்மை மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இல்ல அவங்க எதிர்க்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க கூட நிக்கிறீங்களா இல்லையாங்கிறத நீங்க நிரூபிக்கணும், வார்த்தைகளாக செயல்களால நிரூபிக்கணும். சிஏங்கிறது வந்து நீங்க காமன் சிவில் கோடை விட சிஏ ஆபத்தானது. நீங்க யாரை வேணாலும் நாட்டோட சிட்டிசன் இல்லைன்னு பண்ண முடியும். காமன் சிவில் கோடாச்சு நாட்டுக்குள்ள நடக்கிற ரிஃபார்மேஷன்ஸ், இதை நம்ம நாளைக்கு கூட ரிவர்ஸ் பண்ணலாம். நீங்க திடீர்னு ஒரு திரிபுராக்காரங்களை நாட்டோட சேர்ந்தவங்க இல்லைன்னு சொல்லி அவங்களை 25 வருஷம் 30 வருஷம் ஜெயிலில் வைக்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஒருத்தரோட லைஃபே போச்சு. இந்த மாதிரி சிஐஏ விஷயத்தில் நாங்கள் எதிர்த்துட்டோம்னா அதுதான் எங்களோட பெஞ்ச் மார்க். ஓகே, இந்த பாடல் வெளியீடு, கொடி அறிமுகம், கட்சியோடைய பெயர் சொல்றதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தணும், ஆனா பிரம்மாண்டமா நடத்த மாட்டேன்றாங்க. ஏதோ ஒரு தடை இருந்துட்டு இருக்குன்னு நீங்க வர்றதுக்கு முன்பு திரு சபீர் சொன்னாரு. இல்லை, அப்படி இல்லை. இதுக்கு ஒன்று திட்டமிடல் இருக்கு. சபீர் சார் சொல்ற மாதிரி ஒரு பெரிய வேன்யூல கட்சியோட பேருங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்.
அதுவும் ரொம்ப எளிமையாக தான் நடந்தது. கட்சியோட கொடிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதுவும் ரொம்ப எளிமையாக தான் நடக்குது. ஏதாவது காரணம் இல்லை, இப்படி இல்லை, எங்களுக்குன்னு ஒரு திட்டமிடல் இருக்கு. பெரிய அளவில் நடத்திருந்தா நல்லா இருந்திருக்குங்கிற அபிப்பிராயம் நியாயமானது தான். பட் எங்களுக்குன்னு ஒரு திட்டமிடல் இருக்கு, சில விஷயம் இருக்கு. ஒரு ரிசோர்ஸ் எல்லாம் அக்குமுலேட் பண்ணி ஒரு மாநாட்டுக்கு பண்ணலாம். அடுத்தடுத்து பல மாநாடுகள், ஒரு மாநாடு நின்றாது. அதுக்கப்புறம் ஒரு மாநாட்டுக்கே நீங்க தமிழ்நாடு முழுவதும் இடம் தேடுறீங்க, கிடைக்க மாட்டேங்குது. இந்த கட்சி அறிமுக நிகழ்வுக்கே நீங்க 5000 பேரை வச்சு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க, மண்டபம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஆளும் தரப்புல இருந்து ஏதாவது ப்ரெஷர் ஆகும்? இல்லை, அப்படி இல்லை. இதுவரையும் அஃபிஷியலா எந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் அப்படி தலைமையில இருந்து வரல. பட் நீங்க ஒரு ப்ராசஸ்ல போறப்ப நிறைய நடைமுறையில் இருக்க சிக்கல் இருக்கும். கவர்மெண்ட்டோ இல்லை பிரைவேட்டோ, அது நான் அந்த இதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்கப்போ அதை கடந்து தான் வரணும். ஓவர் த டைம் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணோங்கிறது நம்ம எக்யூப் ஆயிடுவோம். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நியூ கமர்ஸ்க்கும் இருக்கிற ஸ்ட்ரகிள் தான். இதுல நடைமுறையாகவும் சில விஷயங்கள் இருக்கும், ஆர்டிஃபிஷியலாகவும் சில விஷயங்கள் இருக்கும். இன்று வெளியிடப்பட்ட அந்த பாடல்ல அண்ணா கட் அவுட் இருக்கு, படம் இருக்கு, எம்ஜிஆர் படம் இருக்கு, நடுவுல விஜய் படம்லாம் வருது. அந்த குறியீடுகள் ஏதாவது சொல்லுதா? எதுக்கானது? இதெல்லாம் உரிமையிலே இருக்கு. தமிழ்நாட்டோட உரிமைகள், அதாவது சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்ல பெரியாரோட பங்கு, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் காரணமே சமூக நீதி போராட்டம் தான். அதுக்கப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம். இதுலலாம் ஒரு சமூகம் பரிணாமிச்சு வருதுன்னா, விடுதலைக்கு அப்புறம் வருதுன்னா, அதில் அவங்களோட பங்கை நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. இப்போ அண்ணா அவர்களோட பங்கை நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. அது பெரிய ஒரு சோசியல் மூவ்மெண்ட். 50s 60s அவரை டில் திஸ் டெத்து. அப்புறம் பெரியார் அது ரிசர்வேஷனை 35% இந்த ஓபிசி ரிசர்வேஷன் 50% ஆக்குறாரு. அதனால இந்தியாவிலே விதிவிலக்கு இங்கே 69% இருக்கிறது காரணம் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி அவங்கள அந்த பலியில நாங்க சொசைட்டியை அடுத்த தலைமுறைக்கான கட்சி தான் எங்க தளபதி அவர்களே சொல்றாங்க. கருணாநிதியை விட்டாச்சு, அதுக்கு முன்பு காமராஜர் விட்டாச்சு. அண்ணா அவர்களோட சக்சஸர் தான் கருணாநிதி அவர்கள். கலைஞர் அவர்கள் அண்ணாவோட சக்சஸர். எம்ஜிஆருங்கிற ஒரு பிரேக்அவே பார்ட்டி. நீங்க பெரியாருக்கு அப்புறம் அண்ணான்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட சக்சஸர் தான் அவரு. எப்படி காமராஜருக்கு அப்புறம் பக்தவச்சலமோ அப்படிதான் கலைஞர். அதனால அண்ணாவா சொல்லிட்டு அடுத்து எம்ஜிஆர் அவர்களை சொல்றாங்க. தமிழகத்தோட பிரைமரி ஃபோர்ஸா எமர்ஜாவும் மோர் தென் 20% மேல இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தே எங்களுக்கு வரும். எங்க கட்சியோட கொடியிலே இன்க்ளூசிவ் சோசியல் அலைன்ஸ். எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபர்ஸ்ட் பாஸ் சிஸ்டத்துல பவர் கேப்சர் பண்றதுக்கு இன்க்ளூசிவான சோசியல் பாலிசிஸ் இருக்கணும். எந்த அடிப்படையிலும் டிவிசிவ் இருக்காது. கேஸ்டோ, ரிலீஜனோ, லிங்குஸ்டிக்கோ, செக்ஸோ இல்ல பர்த் பிளேஸோ. ஆர்டிகல் 19 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? ஃப்ரீ மூவ்மெண்ட் இந்தியா ஃபுல்லா சொல்லுது. அப்போ எந்த அடிப்படையிலும் டிவிசிவ், எந்த ஒரு ஐடென்டிட்டி வச்சும் டிவிசிவ் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. கான்ஸ்டிடியூஷன் வேல்யூஸான லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டியை அப்போல் பண்ணுவோம். இதுதான் நாங்க எங்களோட கொள்கை. ஓகே, திரு பிரியன் குறிப்பிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் ஆன்டி பிஜேபியாக இங்கே இருந்தால் மட்டும்தான் அவங்களால காலூன்ற முடியும். யார் கொண்டு வந்தது? பட்டினா பைடனா? சிஏ யார் சார் கொண்டு வந்தது? இதுதான் பெஞ்ச் மார்க். இந்த சிஏஏல என்ன ஸ்டாண்டோ அதுதான் அடுத்து. அவ்வளவுதானா சார்? சிஏஏ எதிர்க்கிறாங்க, ஆன்டி பிஜேபின்னு நம்ப சொல்றாரு. இல்ல, அப்படி இல்ல, நீங்க நம்புங்க கிடையாது. இதுதான் எங்க பெஞ்ச் மார்க்னு சொல்றேன். ஓகே, அதுதான் அளவு. ஈக்குவேட் பண்ணல சார், அதுதான் அளவு. இதுதான் எங்களோட கட்சியோட கொள்கை வரைவில் இருந்து தான் அந்த முடிவு எடுக்கிறோம். இது ஒரு மதத்தோட விஷயத்துல இந்த பாஜக கவர்மெண்ட் தலையிடுது. அது சிட்டிசன்ஷிப்பை ஒரு மதத்தின் அடிப்படையில் முடிவு செய்யற ஒரு விஷயமா இருக்கிறதுனால தலையிடுற அவங்க தலையிட்டு அவங்க கருத்தை சொல்றாங்க, எதிர்க்கிறாங்க. ஆனால் மற்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான இன்னொரு மதத்தோட உரிமைகளில் தலையிடுற விஷயமா தான் இருக்கு. செக்யூலர் சிவில் கோட் ஆகட்டும், வக்ஃப் போர்டு விஷயங்களாகட்டும். இதில் நீங்கள் தொடர்ந்து உங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் கருத்தை வைக்கணும். பெஞ்ச் மார்க்னு ஒன்றுத்தோட நீங்கள் நிற்கக்கூடாது. ஏன்னா அரசியல் என்பது தொடர்ந்து ஓடும் ஒரு நீரோடை. இது அந்த நீரோடையில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் இடத்துல குளிச்சிருந்தீங்கன்னா போகாது. பல்வேறு குளிக்கிற இடங்கள் நிறைய இடங்கள் இருக்கு. மிக விரைவில் நீங்கள் டே டு டே பேசிஸில் இஷ்யூஸ்க்கு ரியாக்ஷன்ஸ் மிக மிக விரைவில் ஒரு டிபிக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டினா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி டே டு டே இதில் மீடியாவை அட்ரஸ் பண்றது டிபிக்கல் இல்லை சார். நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியாக தான் இருக்கீங்க சார். டிபிக்கல் இல்லை, நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். நீங்க ஒரு இன்குபென்ட் ஸ்டேஜில் இருக்காங்க, பல்வேறு பணிகள் இருக்கு. மாநாடு 6 மாத குழந்தை தானே சார்? இல்ல, அப்படி இல்லை. ஒரு வருஷம் லாஸ்ட் பிப்ரவரி பார்ட்டி அமைப்பு ரீதியா கட்டமைப்பிக்கணும். இன்னும் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒரு இயக்கமா இருந்து விஜய் மக்கள் இயக்கமாக கட்சி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை செட்டப் ஆகிறதுக்கு உள்ளுக்குள்ள இன்டர்னல்லே நிறைய ஒர்க் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கறத விட
கருத்தியல் ரீதியும் சரி, செயல்பாடுகளையும் கிரவுண்ட்லையும் சரி மிகப்பெரிய இளைஞர் படையை கொண்ட கட்சி. நீங்க கிரவுண்ட்ல லூக் அண்ட் கார்னர் ஆஃப் தமிழ்நாடுல எங்களோட செயல்பாடை நீங்க பாப்பீங்க. திரு மணி, கட்சியுடைய பேர் அறிவிப்பு, கொடி அறிமுகம், கொள்கையை நாங்கள் மாநாட்டில் சொல்கிறோன்றது ஒரு தெளிவான ட்ராக்ல ட்ராவல் ஆகிறதா பார்க்குறீங்களா, இன்னும் போதாமல் இருக்கிறதா பார்க்குறீங்களா? ஸ்லோ ப்ராசஸில் வருது, பட் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே 6 மாதங்களுக்கு முன்பு அவங்க அனௌன்ஸ் பண்ணப்போ இங்கே பேசணும், இதே பாயிண்ட்டு தான் நம்ம பேசணும். கொடியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பாலிசிஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அவங்க மாநாட்டில் தான் அவர் சொல்லுவார். ஐ திங்க் அவங்க வந்து பிரைமரி ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க தொடர்ந்து. அவங்க ஏற்கனவே அவங்களுடைய அந்த அன்னைக்கு வந்து நான் அவர்களுடைய செய்தி தொடர்பாளர், ஐ திங்க் ஜெகதீஷ் சொன்னார், நம்ம கூட ஜேர்னலிஸ்டாக தான் இருந்தவர் அவர். இப்போ அவங்க செய்தி தொடர்பாளர் வார்த்தையை பயன்படுத்தி அது குறித்து ஞாபகம் இருக்குது. கரெக்டு, நீங்கள் தான் பண்ணீங்க அன்றைக்கி. ஸோ அவர் சொன்னது, இப்போ சார் சொன்னதும் வந்து அவங்க ஒரு விஷயம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க, விச் இஸ் எனக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் சர்ப்ரைசிங். முதன்மையான கட்சிங்கிறதா எஸ் பிரைமரி ஃபோர்ஸ்னு அவங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதலான கிளாரிட்டியோட தான் பார்ட்டி இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடல. பாலிசிஸ் அவர் விஜய் வந்து அடுத்த மாதம் மாநாட்டில் சொன்ன பிறகு தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் காஷியஸாக தான் ட்ராவல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓட் பேங்க்னா யாருக்கு இதில் வந்து இல்லை, அவர் பிரியன் சொன்னதை நான் அப்படியே வழிமொழிகிறேன். அதாவது கிட்டத்தட்ட வந்து 10 to 12, என்னுடைய அசஸ்மெண்ட் வில் பி கேச்சிங் 10 to 12% தான். அதை தாண்டி போவதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் நான் அன்றைக்கி சொன்னதான் இப்போயும் ரிப்பீட் பண்ணுறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் வில் பி அ டிஸ்ரப்டர், he will not be a victor. அவர் ஒரு டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸாக வருவார், பாதிப்பை ஏற்படுத்துவார், கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது யாருக்குன்றதா $1 million கொஸ்டின். இப்போ பட் டெஃபினட்டாக வந்து ரூலிங் பார்ட்டிக்கு வந்து ஒரு டென்ட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வரமாட்டேன், நான் அசம்பிளி எலெக்ஷனுக்கு தான் வருவேன்னு சொன்ன பிறகு அவர் வந்து யூ ஹேவ் டு கோ ஹேமர் அண்ட் டாங் அகேன்ஸ்ட் டிஎம்கே. ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அக்ரெசிவாக ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்தால் தான் நிற்க முடியும். ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிற அளவுக்கு ஈக்குவலாக ஆன்டி டிஎம்கே எடுக்கணும். அதுவும் 26 அசம்பிளின்னும் பொழுது மோர் தென் பிஜேபி இஸ் அ மார்ஜினல் பிளேயரிங்க. நீங்கள் டிஎம்கேவை எந்த அளவுக்கு எதிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் வந்து டென்ட் கிரியேட் பண்ண முடியும். அதில் ஒரு கேள்வி, இவர் ரொம்ப விகரஸாக ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்தால் பாஜகவும் எடுக்கும், அதிமுகவும் எடுக்கும் இல்லையா? அப்போ அந்த ஓட்டு ஸ்பிளிட்டு தான் ஆகும். ஸ்பிளிட் ஆகும், கண்டிப்பாக ஸ்பிளிட் ஆகும், நிச்சயமாக ஆகும். நான் அப்படியும் 12% வந்துருமா? இந்த பர்சன்டேஜ் கார்த்திகேயன் அதை இப்போ கொஞ்சம் பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து ஒரு அசம்ஷன் தான் அது. இல்லை, லாட் மோர் கிளாரிட்டி நீடட். இந்த 10%ன்றது வந்துடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு நியூ பிளேயர் இங்கே வந்து வெல் என்ட்ரென்ச்டு பிளேயர்ஸ் இருக்காங்க, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல ஒரு பொருத்தமான விஷயமா இருக்கும் நான் நம்புகிறேன் சொல்கிறது. ராஜ்நாத் சிங் 4 நாளைக்கு முன்னால் கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் பேசும்போது சொன்ன ஒரு விஷயம், 1960களில் இந்தியாவில் ஆரம்பித்த பிராந்திய கட்சிகளிலேயே இன்றைக்கும் அலைவாக இருக்கக்கூடிய, ஆட்சியில் இருக்கக்கூடிய, ரொம்ப உயிரோட்டத்துடன் இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுகனார். கரெக்ட். அது இன்ஃபேக்ட் வந்து அவங்களோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்துன்றது வந்து இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே வந்து த பெஸ்ட் வந்து டிஎம்கே தான். அப்படி பார்த்தீங்கன்னா அதற்கு இணையாக வந்து பேரண்ட் பாடிக்கு ஈக்குவலாக வந்து அவங்களோட இளைஞர் அணியும் வந்து அவங்களோட அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே வந்து இன்ஃபேக்ட் வளரக்கூடிய கட்சிகள் வந்து அவங்க கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னு போது. நான் அப்படிப்பட்ட ஒரு பார்ட்டியை வந்து பவர்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் வந்து அவங்கக்கிட்ட ஒரு சாலிட் கொலிஷன் இருக்குது. அந்த அலைன்ஸ் வந்து ஒரே அலைன்ஸை கலைஞர் வந்து 2 எலெக்ஷனில் வச்சது கிடையாது. ஸ்டாலின் அழகாக மெயின்டைன் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் அதுக்கு மோடி இஷ்யூ ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருந்தாலும் 3 எலெக்ஷனை ஜெயிச்சுட்டு வரதுன்றது பெரிய விஷயம். இட்ஸ் அ சோஷியல் கொலிஷன் டிஎம்கே. இதில் இங்கேயே ஒரு டவுட்டு, ஒருவேளை விஜய் வரவுக்கு பிறகு அந்த கூட்டணியில் ஏதாவது அதுக்கு தான் வர மாறுதல். நான் முதல்ல இதை சொல்லிடுறேன். இந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இந்த 5 வருஷமாக 3 எலெக்ஷனும் ஒரே கொலிஷனை வச்சு ஜெயிக்கிறதுன்றது பெரிய விஷயம், புறக்காரணிகள் எவ்வளவு இருந்தாலும். நவ் அதுலேருந்து ஏதாவது கட்சிகள் கிராவிடேட் ஆகுமானா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா as long as மோடி ஃபேக்டர் இஸ் தேர், இவங்க அலைன்ஸ் வந்து அன்லெஸ் டிஎம்கே பெரிய தவறுகள் ஏதாவது பண்ணாங்கனாலே ஒழிய அதை பண்ண வாய்ப்பு குறைவு அவங்களுக்கு. வந்து ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி ஸ்டாண்டில் ஸ்டாலின் வந்து ரொம்ப தெளிவாக தான் இருப்பார் நான் நம்புகிறேன். ஏன்னா தட்ஸ் அ யூஎஸ்பி. இங்கே அது இல்லைன்னா போய்டும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த டென்ட் இருந்ததுன்னா கூட 5 பிளேயர்ஸ் இப்போ 26ல் இருப்பாங்கன்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகுது. டிஎம்கே அலையன்ஸ் ஒன்று, எடப்பாடி தலைமையில் ஒரு ஏடிஎம்கே, பிஜேபி தலைமையில் இதே பார்லிமெண்ட்டில் இருந்தது ஒன்று, சீமான் அண்ட் விஜய் 2 பேர் ஒன்று சேர போகிறதில்ல. ஸோ 5 பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து டிஎம்கே அட்வான்டேஜ் டிஎம்கே, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா த மோர்
players in the plate, it's advantage for DMK. ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிய போகுது. பெரிய போகுது. எனக்கு தெரிஞ்சு விஜய் வரதால ஐ திங்க் 5 கார்னர் ஃபைட் கன்ஃபார்ம் ஆகுது. இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கேன்னு தான் தோணும். பட் ஸ்டில் அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னு தான் தெரியல. தேர்ஸ் அ கிளியர் ஃபியர் ஆன் த பார்ட் ஆஃப் டிஎம்கே. என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம், ரொம்ப அவலமான ஒரு விஷயம். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாகவே சொல்கிறேன் இதை. நான் ஒரு கிட்டத்தட்ட 30 இயர்ஸ்க்கு மேலே நான் பார்க்குறேன். நான் ஷபீர் சொன்னது தான். எங்கேருந்து பிளான் பண்ணாங்க? நீங்கள் எல்லா சேனல்ஸும் சொல்லி வச்ச மாதிரி அத்தனை சேனல்ஸும் வந்து எதுக்கு அந்த பிரேக்கிங் நியூஸ்னு எடுக்கிறாங்க? அவங்க கொடி ஏற்றும் போது இங்கே கேபினெட் ரீஷஃபிளிங் சொல்கிறாங்க. இட்ஸ் ரொம்ப நாசியேட்டிங்காக இருக்குது. இவ்வளோ தூரம் எதுக்கு பிளான் பண்ணுறீங்க நீங்கள்? எதுக்கு இந்த பயம் உங்களுக்கு? அவசியமே இல்லை. யூ ஆர் ஸோ ஸ்ட்ராங். எதுக்காக நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? இப்படி நடந்ததே இல்லை. கலைஞர் பீரியட்லையோ ஜெயலலிதா பீரியட்லையோ எடப்பாடி பீரியட்லையோ இப்படி நடந்ததில்லை. சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு எனக்கு தகவல் இல்லைன்றாரு. அப்போ என்ன நடக்குது கவர்மெண்ட்டில்? யார் கண்ட்ரோலில் கவர்மெண்ட் இருக்குது? சொல்லி வச்ச மாதிரி எல்லா மேஜர் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் எல்லாத்துலேயும் 9:30 to 10 எப்படி சார் ஒரே மாதிரி நியூஸ் வரும்? அங்கேருந்து சொல்லாமல் வராது, வந்திருக்கு. ஏற்கனவே கட்சி பெயர் அறிவித்த நாளன்று நீட் தேர்வு போராட்டம். எஸ், ஷபீர் சொன்ன அது ஒன்று. அதை விட முக்கியமானது இன்றைக்கி நடந்தது. எந்த லெவல்லேருந்து பண்ணாங்கன்றதெல்லாம் தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனி திங். ஐ எம் ஆல்சோ எ ஜேர்னலிஸ்ட். நான் பார்த்துருக்கேன். நான் ஃபீல்டு ஜேர்னலிஸ்ட் தான், எனக்கும் தெரியும். அப்போ ஏன் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஃபியர் ஏன் வருது? அப்போ இதுதான் இங்கே தான் பிரச்சனையே வருது. அதிமுகவுக்கு இதில் ஒன்றும் சிக்கல். அவங்க சொன்ன மாதிரி வந்து அவங்க இப்போ வந்து இது அவங்க கதையை அவங்களே முடிச்சுப்பாங்க. இப்படியே போச்சுன்னா அவங்க ஒன்றும் அவங்கள யாரும் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரீசரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்கிற மாதிரி தெரியல. கண்டிப்பாக டிஎம்கேக்கு ஒரு ஃபியர் இருக்குது. இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். எனக்கு அது புரிஞ்சிக்கவே முடியல. எதுக்காக உங்களுக்கு? யூஆர் இன்ஃபேக்ட் விஜய் வரது உங்களுக்கு லாபம் தான் நான் சொல்கிறேன். த மோர் பிளேயர்ஸ் யூ வில் ஹேவ் அன் அட்வான்டேஜ். சார் 40%ன்றது 35% வந்ததுன்னா கூட, ஈவன் இஃப் இட் இஸ் 30%, எதிர்க்க 4 உடைய போகுது சார் அது. இன்னொன்று சார், எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி காஸ்ட்லி அஃபேர். இவங்களால் ஒரு எலெக்ஷனை ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணி thousands of crores இன்வால்வ்டு. கார்த்திகேயன் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஓப்பனாக பேசுவோம். எவ்வளோ பணம் செலவாகுது நமக்கு தெரியும். தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் எலெக்ஷன்ஸ். அப்படி இருக்கும்போது இவங்க டிஸ்ரப்டர் தான். காசு வாங்காம ஓட்டு போடணும் விஜய் சார். லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல். அவர் சொல்கிறது அதாவது வந்து அது ஒரு உட்டோப்பியா, அவ்வளோதான். அவர் நல்ல நோக்கத்தில் சொல்கிறார். நான் குறைச்சி மதிப்பில்லை யாரையும். பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பாருங்களேன். பவரை ஸ்நாச் பண்ணுறதுன்றது டிஎம்கே கிட்ட இருந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஐம் சாரி, தட்ஸ் அ வெரி ஹெர்குலியன் டாஸ்க். அதுவும் இன்றைக்கி வந்து எங்கேயோ போயிடுச்சு பாலிடிக்ஸ். நம்மளாம் நினச்ச சாமானியனுக்கும் இந்த அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கார்த்திகேயன். காசு தான். thousands of crores. ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கு 50 கோடி வரைக்கும் போகும். எழுதி வச்சுக்கோங்க. ஓப்பனாக சொல்கிறேன் நான். இதில் எங்கே வந்து இந்த மாதிரியான கட்சிகள் லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லையே. இது என்ன டெமோக்ரஸியா? இந்த ஜனநாயகத்துக்காக நம்ம போராடணும். ஆகவே அது லார்ஜர் டிபேட். அப்படி இருக்கும்பொழுது எதற்காக திமுகவுக்கு இந்த அச்சம்? திரு விக்னேஸ்வரன், விஜய்னால ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமே தவிர மற்ற கட்சிகளுடைய வாக்கு வங்கிக்கு ஆட்சியுடைய அதிகாரத்துக்கு வர்றதுங்கிறது சாத்தியமில்லை அப்படின்னும் திரு பிரியன், திரு மணி 2 பேருமே சொன்னாங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, 1971 எலெக்ஷனுக்கு அப்புறம் 72ல் ஏடிஎம்கே வந்ததுக்கப்புறம் வந்த எல்லா பார்ட்டியுமே, 96ல் தமாகாவாக இருக்கட்டும், 2005ல் டிஎம்டிகேவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ்ங்கிற பிளாங்க்கில் தான் வந்தாங்க. 2 பேரும் ஒரு ஓட் பேங்க் வச்சுருக்காங்க. நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் வரோம்னா, நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். லாஸ்ட் 2024 எலெக்ஷனில் குமுலேட்டிவ் ஓட் பேங்க் ஆஃப் ஏடிஎம்கே டிஎம்கே 47%. சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் நம்ம குறைந்தபட்சமாக வச்சா கூட 25% வைக்கணும் இல்லையா திமுகவுக்கோ? டிஎம்கே வந்து இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாஜரேட்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி தெரியுது. டிஎம்கேவோட ஒரிஜினல் ஓட் பேங்க் வந்து 2014ல் அவங்க காங்கிரஸ் இல்லாமல் நின்னாங்களே 2014, அப்போ அவங்க வாங்கின ஓட் பர்சன்டேஜ் 22%. இன்னைக்கே டிஎம்கே கூட்டணியில் இருக்க கட்சிகளோட தனித்தனியாக நின்ன ஓட் வாங்கியிருப்பாங்க. அதை ஆட் பண்ணிங்கன்னா 35% தான் வரும். ஆனால் இன்னைக்கு 47% 2024 வாங்கியிருக்காங்க. 2019ல் 53% வாங்கினாங்க. இது வந்து கம்பைன் ஓட் பேங்க்கு, மைனாரிட்டி ஓட்ஸு, சில பேக்கெட்ஸில் ஷெட்யூல் காஸ்ட் ஓட்ஸோட கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக ஒவ்வொரு பார்ட்டிக்கும் அந்தந்த ரீஜனில் ஒர்க் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த அலைன்ஸோட கெமிஸ்ட்ரி தான் இந்த 12 விட 25 பெருசு, 12 விட 35 பெருசு, 12 விட 47 பெருசு, 12 விட 53 பெருசு. டேட்டாவே வந்து ஒரு அசம்ப்ஷன் தான். நாங்க என்ன சொல்றோம்னா, தமிழகத்தோட ஒரு பிரைமரி ஃபோர்ஸா எமர்ஜ் ஆகும். 1985ல பிரபந்தகுமார் மகந்தா வந்த மாதிரி
83ல என்டிஆர் வந்த மாதிரி ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆகும். 26 இல்ல லாங் டேர்ம் கோலா? எங்களோட எய்ம் 26லே ஒரு பிரைமரி ஃபோர்ஸா 20+% ஓட் பர்சன்டேஜ் எங்களோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்துக்கே வரும். எலக்ட்ரோவல் பாலிடிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாஸ் பொசிஷன்ல ஸ்ட்ராட்டஜிக்கல் விஷயத்தை தளபதி அவர்கள் வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எடுப்பாங்க. 26லயே பிரைமரி ஃபோர்ஸா வர முடியும்னு நம்புறாங்க. இல்லை, அவர் 26ல பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்லும்பொழுது முதல் ரவுண்ட்லையும் இப்பயும் பேசும்போது அவர் சொல்றது 20+ ஓட்ஸ் தான் சொல்றாரு. 20% தான் அவர் சொல்றாரு. 20% ப்ளஸ் தான் சொல்றாரு. நீங்க வின் பண்றதுக்கு 30% கிராஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டத்துக்கு. ஸோ அவர் மறைமுகமாக நண்பர் என்ன சொல்கிறாருன்னா 26ல நாங்கள் ஆட்சிக்கு வரமாட்டோன்றதை அவரே ஒப்புக்கொள்கிறார். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அவருடைய வேர்ட்ஸ். அப்படி இல்லை. 1977ல் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களே 30% எடுத்து தான் 4 முனை போட்டியில் 30% எடுத்து தான் ஆட்சியை பிடிச்சார். 20% நாங்க இண்டிவிஜுவலா சொல்றோம். எங்களோட நிறைய பார்ட்டிஸ் அலைன்ஸ் வரலாமே. அது அடுத்தது வருது. நிறைய பார்ட்டி அலைன்ஸ் வரலாமே. அப்ப அவர் வந்து நாங்க 20%ன்றாரு பிளஸ் அலைன்ஸ்ன்றாரு. தட்ஸ் த கேட்ச். அப்ப அந்த இடத்துல அவர் யாரை மீன் பண்றாரு, எந்த கட்சிகள் வெளியில போவோம்? இப்போ டிஎம்கேல வந்து ஒரு ஸ்ட்ராங் அலைன்ஸ் இருக்குது. ஐ ரிப்பீட், இட்ஸ் அ சோஷியல் கொலிஷன். மோடி ஃபேக்டர் இருக்க வரைக்கும் அவங்க எவ்வளவு வருத்தங்கள் இருந்தாலும் டிஎம்கே விட்டு வெளியில வர மாட்டாங்க. இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. நீ இப்போ திரு பிரியன் சார் சொன்னார்ல, ஆன்டி பிஜேபியா விஜய் மாறினாதான் அவங்களுக்கு கட்சிக்கு லாபம்னு. ஒருவேளை விஜய் ஆன்டி பிஜேபியா மாறிட்டா, ஸ்ட்ராங்கா மாறிட்டா, இல்லை மோர் தென் டிஎம்கேவா மாறிட்டா வாய்ப்பே கிடையாது. ஆன்டி பிஜேபியா திமுக விட அதிகமாக விஜயால் ஆகவே முடியாது. ஆகவே முடியாது. ஏன்னா டிஎம்கே கிட்ட சார் இது நடக்க போகிறது முதல்ல அசம்பிளி எலெக்ஷன். ரெண்டாவது வந்து மனங்களை வெல்லணும்னா நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து பிஜேபியை தோக்கடிக்கிறது சக்தின்றது டிஎம்கே கிட்டையும் அவங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கிட்டையும் தான் இருக்குது. நான் சொல்கிறது ஓட் பேங்க் அளவில் நான் சொல்கிறேன். நான் அதை வந்து நீங்கள் வந்து கட்சி ஆரம்பித்து இப்போ இன்னும் 20 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து எப்படி அந்த ஒரு பெராடிகம் ஷிஃப்ட் எப்படி நீங்கள் பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை. ஸோ அவர் சொல்கிறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது அலைன்ஸ் எல்லாம் சேர்த்து 30% கிராஸ் பண்ணுறார். நீங்கள் வந்து இப்போ உங்கள் கூட இருக்க அலைன்ஸ்னால் யார்? காங்கிரஸ், இது காங்கிரஸோ லெஃப்ட்டோ வெளியில் வரணும், வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கேவோட உங்களுக்கு அலைன்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்படி போகும்போது உங்களை முதலமைச்சர் அவங்க எப்படி வச்சுப்பாங்க? இல்லை நீங்கள் வாய்ப்பே கிடையாது. இல்லை, அந்த பெர்மிடேஷன் காம்பினேஷனில் ஒன் டே இஸ் வெரி லாங் டைம் ஃபார் பாலிடிக்ஸு. நீங்கள் வந்து டிஎம்கே வந்து அப்படியே செட்டில் ஆயிரும். இவங்க வந்து நான் இப்போ சொல்கிறேன் சார், மேல் அளவில் நான் காங்கிரஸ்க்கு நான் சொல்கிறேன் சார், காங்கிரஸ்க்கு 9 எம்பி சீட்டுங்கிறது தான் வெளியே தெரியுது. நான் கிரவுண்டில் போய் நீங்கள் காங்கிரஸ்காரங்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 மாநகராட்சி இருக்கிறதுல 2 கவுன்சிலர் கூட தரமாட்டுறாங்க. கட்சியை அமைப்பு ரீதியாக இந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி வீழ்ந்ததுக்கே காரணம் என்னன்னா, மேல் அளவில் எம்பியை கான்சன்ட்ரேட் பண்ண அளவுக்கு ஸ்ட்ரக்சர் எல்லாம் கீழே இருக்கிறவங்க. சார் அதெல்லாம் கரெக்ட் சார். சார் ஒரு நிமிஷம் சார். இல்ல பெர்செப்ஷன் கேம்ல உங்க கூட்டணியில யாருன்னு கேக்குறாரு நீங்க சார். நீங்க சொல்றது எல்லாமே சார். ஒரு நிமிஷம் சார். நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட். பிராக்டிக்கலா என்ன நடக்கும்னு பேசுவோம். உங்களுக்கு இன்னும் 20 months தான் இருக்கு. அதுக்குள்ள வந்து டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்து பெரிய பார்ட்டிஸ் உங்ககிட்ட வர வாய்ப்பே இல்லை. ஏடிஎம்கே கிட்ட நீங்க போனீங்கன்னா நீங்க செகண்டரி பிளேயரா தான் இருப்பீங்க. அப்புறம் எப்படி வந்து இந்த 26ல நான் திரும்ப 26ல பிரைமரி ஃபோர்ஸா எப்படி எமர்ஜ் நான் வந்து ஒரு விஷயத்தை நான் மறுக்கிறேன். டிஎம்கே வந்து இப்படியே இன்டாக்டா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடிங்கிற ஃபேக்டர் ஒன்னு சேர்த்துருக்குன்றாங்க. இல்ல ஆன்டி மோடிங்கிற விஷயமே வந்து மோடிங்கிற ஒரு ஹைப்போதெட்டிக் சொல்றேனே, சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொன்ன மாதிரி அவர் 75 வயசுல இருந்து ரிட்டையர் ஆயிட்டு கூட போகலாம். ஐடியாலஜியாவே இருந்தாலுமே 2014க்கு முன்னாடி அதே ஐடியாலஜி தான். அத்வானி இருக்கப்போ அதே சார் முடிஞ்சுக்கிறேன் சார். 2014க்கு முன்னாடி அதே ஐடியாலஜி தான். இண்டிவிஜுவலோட ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்கு, அவருக்கு இருக்கிற பேக்கப் இருக்கு, கார்பரேட் பேக்கப் இருக்கு. ஒருவேளை டெல்லியில பாலிடிக்ஸ் மாறுறப்ப இங்கேயும் மாறலாம். நான் என்ன சொல்றேன்னா டிஎம்கே வந்து இப்படியே செட்டில் ஆகுங்கிற முன்முடிவுக்கு வர வேண்டாம். பட் 26க்குள்ள அது நடக்காதுன்றோம். 26க்கு அது நடக்க போறது. நம்ம பேசுறது ஃபோக்கஸ்டா 26ல நீங்க நான் லாங் டர்ம் பிரைமரி பிளேயரா வருவீங்க நான் கேட்டேன். சரி பேசுவோம். முடிங்க, இடைவெளிக்கு போ. இல்ல விடுதலை சிறுத்தை அவர்களுக்கே 6 எம்எல்ஏ சீட்டுங்கிறது வந்து ரொம்ப கம்மி. நீங்க நெகோசியேஷன் இன்னும் 200+ எல்லாருமே அதிருப்தியாகி உங்க பக்கம் வந்து விஜய் சிஎம் ஆனா மகிழ்ச்சி தான், அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. 26க்கு வருவாங்களான்னு கேக்குறாங்களா? அது அந்த எல்லா கட்சியும் நம்ம டீகோட் பண்றதுக்கு நேரம் இல்லை. இல்ல நான் என்ன சொல்றேன், ரொம்ப சிம்பிள். டிஎம்கே வந்து 200+ங்கிற ஹை கிளைமுக்கு அங்க நீங்க நெகோசியேஷன்ல வந்து கண்டிப்பா இஷ்யூஸ் வரும். இவங்க என்ன கிளைம்னா
எப்படி பிஜேபியோட இன்னொரு விஷயம் தான் டிஎம்கே இருக்காங்க. அவங்க 400+ மாதிரி இங்க 200+. சரி, அங்க எப்படி ஒரு ஓவர் ரேட்டட்ன்றீங்க? இல்ல ஓவர் ரேட்டட் இல்ல, ஓவர் ரேட்டட் பெரிய டெபிசிட்டை கொண்டு வந்துரும். சரி, 400 போட்டு 240 வந்த மாதிரி இங்க டிஎம்கே ஒரு டெபிசிட்டை சந்திக்கும். அது கரெக்ட், அது கரெக்ட். அதுல கூட கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். உங்களுக்கு எப்படி பிரைமரி ஃபோர்ஸ் ஆகிறதுக்கு கை கொடுக்கும்? இந்த கெமிஸ்ட்ரி இந்த இது மாறும்ன்றீங்க. 26 வரையும் கண்டினியூ ஆகிறது ரொம்ப கஷ்டம். பிரியன், 26ல விஜய் வரவுக்கு பிறகு 5 முனை போட்டியாக தமிழ்நாடு அரசியல் களம் மாறும்னா அது திமுகவுக்கு தான் சாதகம்னு திரு மணி சொன்னார். நீங்க நிகழ்ச்சியின் தொடக்கத்துல திமுக பதற்றத்தை காமிக்கல, நீங்க நான் பதற்றத்தை காமிக்கிற மாதிரியான பெர்மிஷன் செய்திகளை கசிய விடுறது வந்து ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும் திமுக. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, திமுக அணியில ஏதாவது ஒரு விரிசல் வருமானு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இந்த எதிர்க்கட்சியுடைய பலவீனமா நான் பாக்குறேன். எல்லாரும்னா விஜய் டிஎம்கேயோட பலவீனம் தான் இவ்வளவு கட்சி தேவைப்படுது. இல்ல நீங்க ஏன் வந்து நான் சொல்றது என்னன்னா, திமுக அணியில ஏதாவது விரிசல் வருமானு மத்த கட்சிகள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இல்லையா? அந்த நிலைமையில மத்த கட்சிகள் இருக்க கூடாது. நம்ம வந்து ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் நம்ம டிஎம்கே எதிராக அமைக்கணும்ன்ற அந்த ஆங்கிள் ஒர்க் பண்ணணும். அரசியல ரெண்டும் தேவைதானே. எதிராளி பலவீனமும் அடையணும், நம்ம பலமும் அடையணும். எதிராளியை பலவீனப்படுத்தி நம்ம பலம் அடையணும். அந்த விஷயத்தை பண்ணணும். ஆக்சுவலா விஜய்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா அவர் என்ன ஒரு இப்போ சீமான் வந்து தமிழ் நேஷனலிசம், அண்ணா டிஎம்கே வந்து திராவிடியன் பார்ட்டி, பாஜக வந்து இந்துத்துவ ஐடியாலஜி, இதெல்லாம் எப்படி வந்து ஒரு சேரும்? விஜய் என்ன மாதிரியான ஒரு லைன் எடுப்பான்னு தெரியாது இல்லையா? ஆனால் இதெல்லாம் தாண்டி திமுக அந்த கூட்டணி அப்படியே தான் இருக்கு. அதை தோக்கடிக்கணும்னா இவங்கெல்லாம் சேரதில் ஒன்றும், நான் வந்து எலக்ட்ரல் அலையன்ஸ் வந்து எல்லாமே பாசிபிள் தான், சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் சேருவாங்களா? அதுல ஈகோ கிளாஷ் வருமா? தனியா பிரிஞ்சிருந்தாங்கன்னா டிஎம்கே அட்வான்டேஜ் எந்த சந்தேகம் கிடையாது. ஷபீர், தனித்த பலத்தோடு தமிழக வெற்றி கழகம் நிற்குமா, இல்ல கூட்டணி பலம்ங்கிறதன் மூலமாக அவங்க நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த தேர்தல் 26 தேர்தலில் அவங்களுக்கு என்ன பலம் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து முதல் விஷயம். கூட்டணி போறவங்களே அதை யோசிப்பாங்க இல்லையா? எல்லாரும் யோசிப்பாங்கல்ல. உங்களுக்கு ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டியோட நம்ம எப்படி போறது? அந்த பார்ட்டி வந்து 20% கூட வாங்கலாம், அது 2% கூட இருக்கலாம், அது சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு சேலஞ்ச் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் வருகின்ற இப்போ அடுத்த ஒரு வருஷம் வந்து தமிழ்நாட்டு அரசியலை ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு நேரம் என்பது வந்தாச்சு. உங்களுக்கு இந்த காம்பினேஷன்ஸ்லாம் மாறுமா அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கிடையாது. நீங்கள் விஜய் பர்செப்ஷன் பேட்டிலில் முந்துகிறார் அப்படின்னும் போது அவரை வந்து நீங்கள் கவுண்டர் பண்ணணும், ஒரு ஆளுங்கட்சியாக நீங்கள் கவுண்டர் பண்ணணும். ரெண்டாவது, இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து இவங்க அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டாங்க, அதிமுகவோட கூட்டணிக்கு போக மாட்டாங்க, ஏன்னா கொள்கை ரீதியாக ஒத்து போவாது அப்படின்வாங்க. பட் உங்களுக்கு விஜய் அதே விஷயங்களை விஜய் பேசுகிறாரு, மதசார்பின்மை, நல்லிணக்கம், சமூக நீதி, இந்த விஷயங்களை பேசும்போது திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணியினருக்கு ஒரு புது விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுது. அன்டெஸ்டட்ல விஜய் விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தானே. நீங்க அதை காமிச்சு இங்க பேரம் பேசலாமே, அதை காமிச்சு இங்க கூடுதல் சீட்டை கேட்கலாமே, பார்கெனிங் பவரை பார்கெயின் பண்ணலாமே கூடுதல் இடங்களுக்கு. அப்போ அது ஒரு திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். விஜய்க்கு கூட்டணி வந்தா சேர்த்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவரு இப்போ விசிகே வராங்க அப்படின்னா அவரு சேர்த்துக்கிறதுல ஒன்றும் பெரிய அளவில் அவர் எதிர்ப்பார் அப்படின்றது இல்லையா. அவர் வந்தாருன்னா நான் சேர்த்துக்கிறேன். திருமாவளவனும் விஜயும் வந்து ஆப்டிக்ஸ் வைஸ் நீங்க 2 பேரும் ஒரே மேடையில இருக்கிற கட்சிகளுக்கு லாபமா, போற கட்சிகளுக்கு, விஜயோட போற கட்சிகளுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து டெஸ்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு திருமாவளவன் எல்லாம் இன்னைக்கு வந்து திமுக விட்டுற கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா திருமாவளவன் அங்கிருந்து கூட்டணியிலேருந்து வெளியே போனார்னா அவரால் இன்னொரு மக்கள் நல கூட்டணி உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க தலைவர் அப்படின்றதுனால எல்லா விஷயங்களையும் வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த பதற்றம்லாம். திமுக உண்மையிலேயே பாத்தீங்கன்னா எந்த சலசலப்புக்கும் அஞ்சக்கூடாது. முதலமைச்சர் அடிக்கடி பேசுவார், நாங்கெல்லாம் பணக்காட்டு நரி, எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டோம்னு. இப்போ கொடி ஏற்றுறதுக்கும் கட்சி பேர் அறிவிக்கிறதுக்கும் திமுகவில் ஒரு சலசலப்பு யாருக்கோ இருக்கிறது அப்படின்னா அது ஏன் அப்படின்ற கேள்விதான் எழுகிறது. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு.